பார்ப்போம் வரிசையா. 10வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்போ நம்ம 8th சாப்டரில் பார்த்தோம். ஏசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 12 சீஷர்கள், இப்போ 70 பேர். இப்போ 70 பேர் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். மோசேயை ஒருத்தராக நின்று இஸ்ரவேலை நடத்தும்போது தேவனோட ஆவியானவர் 70 பேரை சூஸ் பண்ண சொல்லி 70 பேர் மேலேயும் தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து வழி நடத்த முடியாது உதவினார். ஸோ அதை இங்கே அப்படியே மோசேயிலும் மேலானவர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இவர் திரும்ப 70 பேர் எடுக்கிறாரு. ஜூயிஷ் ட்ரெடிஷனில் ஒரு காரியம் சொல்லுவாங்களாம். என்ன அப்படின்னா, பாபேல் கோபுரத்தில் பாஷைகள் பிரிக்கப்பட்ட போது 70 குரூப்பாக அவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு. ஆனால் இது உண்மையாக என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களோட ட்ரெடிஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ 70 அப்படின்னு சொல்லும்போது முழு ஜனமும் 70 அந்த பாஷைகள்னால பிரிந்து போய் இருக்கிறப்போ அது டோட்டலாக எல்லா ஹியூமன் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த 70 குரூப்பில் கொண்டு வரதுனால இப்போ 70 அப்படின்னு காமிக்கும் போது முழுமையை அது குறிக்குது. எல்லாருக்குமே தேவனுடைய சுவிசேஷம் போய் சேரும்படியாக 70 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த மாதிரி டிசைபிள்ஸ். இப்போ இந்த 12 பேர் வேறு, இந்த 70 பேர் வேறு. அந்த 12 பேருக்கு தேவன் அப்போஸ்லர் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள சொல்கிறோம். இவங்க சீஷர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அவங்க தேவனோடு இருந்து எந்நேரமே அவரோடு இருந்து அவரை பற்றி இன்னும் முழுமையாக அறிந்து கொள்கிறாங்க. இப்போ இவங்களை நம்ம பார்க்கும்போது இவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டு இவர்களும் தேவனுடைய சுவிசேஷத்தை தான் எடுத்து செல்லுறாங்க. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ அவங்களுக்கு ஹார்வெஸ்ட்னா எந்த மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிறத விட அவங்களோட இதில் எவ்வளோ தூரம் அவங்க உழைப்பை போட்டு எல்லா காரியங்களும் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இதில் அறுப்பு மிகுதி அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பீரியட் ரொம்ப கம்மி. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணம், சிலுவை பாடுகள் சீக்கிரம் வரப்போகுது. ஸோ டைம் பீரியட் ரொம்ப கம்மி. அதனால் இந்த ஒரு மிஷனை எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ரீச் பண்ண வேண்டிய இடங்கள் நிறைய, ரீச் பண்ண வேண்டிய மக்கள் நிறைய. ஸோ இந்த 12 பேரை தாண்டி முதல்ல அவர் மட்டுமே எல்லாமே செஞ்சுருக்கலாம், அப்படி தானே? அப்போ அவர் மாத்திரம் இல்லை, அடுத்து 12 பேர், அடுத்து 70 பேர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு கிங்டம் உடைய மெசேஜ், தேவ ராஜ்யத்தை குறித்தான அந்த ஒரு மெசேஜ் எவ்வளோ பேருக்கு இன்னும் போய் சென்றடையணும், அதை தான் இந்த இடத்துல அது குறிக்குது. அறுப்பு மிகுதி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இன்னும் எவ்வளோ பேருக்கு அது போய் சேரணும், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் சுவிசேஷம் சென்றடையணும் அப்படிங்கிறத தேவன் காண்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கவும். தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 70 பேர் மாத்திரம் இல்லை, நீங்கள் போகும்போது இவங்க சுவிசேஷத்தை எடுத்து செல்ல போகிறாங்கல்ல, ஸோ அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஆட்களை வேலையாட்களை அவங்க எழுப்ப போகிறாங்க, அதனால வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இவங்க மூலமாக விசுவாசத்துக்குள்ளே வருகிறவர்களும் திரும்ப போய் அவங்க சுவிசேஷத்தை எடுத்து செல்வாங்க. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் வந்துட்டு அது இன்னும் எவ்வளோ தூரம் சீக்கிரமாக சென்றடைய வேண்டும் அநேகருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை அனுப்பும்போது பிதாவினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கணும், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பார்க்குறோம். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், சுவிசேஷத்தை இவங்க எடுத்து செல்றதுக்கு தேவன் அனுப்பினார், அதிகாரம் கொடுத்தாரு அப்படின்லாம். ஆனால் யூதர்கள் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தாங்கங்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் ஓநாய்களுக்குள்ளே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு லேசான ஒரு மிஷன் கிடையாது. நீங்கள் அனுப்பப்படுகிற காரியம் ரொம்ப சிம்பிளானது கிடையாது. சும்மா ஒரு இடத்துல போய் நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துடலாம் இல்லை, எதிர்ப்புகளின் மத்தியில் நீங்கள் போக போகிறீங்க. அதை தான் அவர் ஓநாய்களுக்குள்ளேன்னா அவங்க பீறுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம், உங்களை தண்டிக்கிறதற்கு ரெடியாக இருக்கிற ஒரு கூட்டம், அதுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் விடவும் வேண்டாம். அப்போ நம்ம ஏற்கனவே சீஷர்களையும் பார்த்தோம். அவங்களையும் தேவன் அனுப்பும்போது நீங்கள் ஒன்றுமே உங்களுக்குன்னு எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ என்ன டிபெண்ட் பண்ணி இருங்க, தேவனை டிபெண்ட் பண்ணி இருங்க, அவர் உங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாருங்கிறது அர்த்தம்.
ஒருவனையும் வினவ வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ப்ரைஸ் லாட் சொல்கிறது இல்லை. எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து 2 யூதர்கள் பார்த்தாங்க அப்படின்னா ஒருத்தர் விசாரிக்கிறது, குடும்ப காரியங்கள் முதற்கொண்டு விசாரித்து சில நேரம் வந்து மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று உட்காந்து பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது. அப்போ வினவ வேண்டாம்ங்கிறது வந்து ஜஸ்ட்டு க்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஷாலோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. யூதர்களுடைய இதுபடி வந்து போய் இருந்து அந்த வீட்டில் சாப்பிட்டு பேசி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து இங்கே வந்து அவர் சொல்கிறார். இப்போ எலிசா தீர்க்கதரிசி கூட வந்து கேஎஸ்சி அனுப்பும்போது வழியில் நீ யார்ட்டையுமே எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது அதுதான் மீன் பண்ணுறது. நீ வழியில் யார்ட்டையும் பேசுகிற அப்படின்னு சொன்னால் டைம் வந்து போகும். அப்போது இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த அர்ஜென்சி, ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். ஸோ அப்படி சேரணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை எடுத்து செல்லணும். அப்போ வழியில் நீங்கள் இப்படி நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டைம் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத, அதாவது துரிதமாய் தெய்வனுடைய வசனம் எடுத்து செல்லப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறார். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீங்க. அப்படி நீங்கள் பிரவேசிக்கும்போது நீங்கள் வந்து எல்லா வீட்டுக்கும் அப்போ பிரவேசிக்கலாம். ஸோ இவங்க வீட்டில் தான் வந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஸோ இவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படி இல்லை. நீங்கள் வந்து எங்கேனாலும் வந்து போகலாம், உங்களுக்கு எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது முதல்ல ஊனைகளுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற போது உங்களுடைய மெசேஜ் என்னென்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து சொல்லணும். அதாவது இவர் தான் வந்து சமாதான காரணர். சமாதானம் யாரோடுனா பிதாவாகிய தெய்வனோடு உங்களுக்கு சமாதானம். அப்போ அந்த சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லும்போது சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், அதாவது அங்கே இருக்கிற மனுஷன் வந்து சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிறவனாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவனாக இருந்தால், சுவிசேஷத்தை தெய்வனுடைய வார்த்தையை வந்து அவன் ஏற்றுக்கொள்கிறவனாக இருந்தால் அந்த சமாதானம் அவனிடத்தில் தங்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அப்போ அவனுக்கு சமாதானம் தெய்வனோட. அப்படி அவன் வந்து இல்லாதிருந்தால் அது உங்களிடத்தில் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இவங்க வந்து சுவிசேஷத்தை தான் வச்சுருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த சமாதானம் உண்டு. புரியுதா? அப்போ வந்து சமாதானம் அப்படிங்கிறது வந்து அந்த ரட்சிப்புனால கிடைக்கிற, தெய்வனோடு கிடைக்கிற ஒரு சமாதானத்தை குறிக்கிறது. அப்போ உலகத்தில் வந்து உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு அப்படிலாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது நான் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது தேவனோடுக்குரிய ஒரு சமாதானம் அது யார் மூலமாக கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் சொல்ல போகும்போது ஒரு வீட்டில் அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, சிஷ்யர்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்படி இல்லை அப்படின்னா இது இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ரட்சிப்போடு அவங்க அடுத்த வீட்டுக்கு வந்து கடந்து செல்லலாம். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். அப்போது வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள்னா ஏற்கனவே நம்ம சீஷர்கள் ஒரு இதையும் நம்ம வந்து பார்த்தோம். சீஷர்களுக்கு சொல்லும்போது அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அங்கே இருங்க அப்படின்னு. அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்க வந்து ரட்சிக்கப்பட ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்க சாப்பிடும்போது அவங்க எளிய மக்களாக இருந்தாலும் சரி, பெரிய அந்தஸ்துள்ளவர்கள் கூப்பிடும்போது அந்த அந்தஸ்தை பார்த்தோ இல்லை அந்த ஒரு கம்ஃபர்டன்ஸ் வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதோ வந்து கூடாது. உங்களுக்கு என்ன, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் மதித்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ வீட்டு போகாதீர்கள் அப்படின்னா முதல்ல தான் அவர் சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே எந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணுங்களோ. ஸோ எந்த வீட்டுக்கு வேணாலும் வந்து போகலாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு. ஆனால் இந்த வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு பணக்கார வீட்டில் கூப்பிடுறாங்க, அங்கே வந்து எனக்கு இன்னும் நல்ல வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த தாழ்மை, சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அழிந்து போயிடும். அதனால் வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வீட்டுக்கு வீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோல் வந்து அவர் பேசும்போது சொல்கிறார் ஒரு பட்டணத்தில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே வந்து பிரவேசிக்கும் போதே வந்து அந்த பட்டணத்தில் உள்ளவங்க வந்து உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, இப்போ நம்ம வந்து லேகியோன் ஸ்டோரி எல்லாம் முன்னாடி பார்த்தோம். உள்ளே வராதிங்க
அப்படின்னு சொல்லி அனுப்புறதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். அப்படி வந்து அந்த பட்டணத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதில் இருக்கிற வீடுகளுக்கு வந்து நீங்கள் செல்லலாம். அதை தான் சொல்கிறார். அப்போ ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் வந்து புசித்து அப்படின்னு சொல்லும்போது சிலர் வந்து எப்படின்னா பட்டணமாகவே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. சிலர் வந்து பட்டணங்களுக்குள்ளே வீடுகளுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சில வீடுகளில் ஏற்றுக்கொள்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி, ஸோ இது நம்மளுக்கு வந்து தெரியும். பிணியாளிகளை சுத்தமாக்கும்போது என்ன வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால், யூதர்கள் மத்தியில் நிறைய சிக்னஸ் அந்த இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த டைமில் ஒரு வார்த்தையினால் பிணியாளிகள் சுத்தமாக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறது வந்து இதனுடைய ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிய வருகிறது. அப்போ அவங்க வந்து தேவனை ஏற்றுக்கொள்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்து உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி வந்து அவங்களுடைய வார்த்தையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் மேசியாங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ ராஜ்யம் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு கிங் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்போது அந்த ராஜா யார்? அவர் தான் வந்து மேசியாவாகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்க பிணியாளிகளை சுத்தமாக்கும் போது அந்த ராஜாவை காண்பிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் உங்களுக்கு ஏற்ற நேரம், இதுக்கு மேலே டைம் கிடையாது. ஸோ அந்த சமாதானம்ங்கிற வார்த்தைக்குள்ளே இது எல்லாமே வந்து வருது. இப்போ பிணியாளிகளை சுத்தமாக்குறதுங்கிறது வந்து ஒரு அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படும்படியாய் கொடுக்கப்படுகிற ஒரு சாட்சி. ஸோ எல்லா நேரமுமே வந்து எல்லா இடத்துலையும் தேவன் வந்து சாட்சிகளையும் எல்லா அற்புதங்களையும் செய்து தான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதுவரைக்கும் யூதர்கள் வந்து மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது இவர் தான் மேசியான்னு காண்பிக்கிறதுக்கு அவர் இப்படியெல்லாம் அடையாளங்கள் செய்வார்னு சொல்லி ஏற்கனவே வந்து தீர்க்க தரிசன புத்தகங்களில் இருக்கிறதுனால அவங்க அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி காரியங்களை அவர் காண்பித்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் வந்தாயிற்று அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து காமிக்கிறார். அப்போது ஒவ்வொரு மிராக்கிள்லேயும் வந்து தேவனுடைய வசனம் வந்து உறுதிப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை பார்க்கும்போது ஜனங்கள் வந்து ஒரு சிலர் வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சிலர் அப்படியும் வந்து இருதய கடினத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் மேசியா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அப்போ நம்ம வந்து பார்த்தோம் 70 பேர் அவர் வந்து அனுப்புகிறாரு. ஸோ இப்போவும் வந்து சீஷர்கள் மிஷனரிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து முக்கியம். அதே மாதிரி அந்த மெசேஜை கொண்டு போகிறவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டிடியூட், நம்மளுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த 70 டிசைபிள்ஸுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன இன்டென்ஷனில் போகணும்? நீங்கள் பணப்பையோ உங்களுக்கு ஏதோ வேணும் அப்படிங்கிறதுலையோ நீங்கள் வந்து நினச்சி போகக்கூடாது. நீங்கள் வந்து தேவனை மாத்திரம்தான் சார்ந்திருக்கணும் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்போது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மெசேஜ் முக்கியம். என்ன மெசேஜ்? தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அதில் தான் சமாதானம், மேசியாவை ஏற்றுக்கொள்ளணும், அதில் தான் ரட்சிப்பு அப்படிங்கிற மெசேஜ். மூணாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜை நீங்கள் நிராகரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வார்னிங் கொடுக்கணும். ஸோ ஒரு சுவிசேஷத்தை நம்ம வந்து யாருக்கு எடுத்து சொல்கிறோமோ, இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்க்கும்போது இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி இதெல்லாம் போகும்போது நம்ம எதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அதனால நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவங்க வந்து உங்களுக்கு இதை செய்வாங்க அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனால தான் அந்த மக்கள் வந்து சபைக்குள்ளே வரும்போது அவங்க அதே ஒரு அற்புதம் எனக்கு நடக்கணும், நடக்கலையா அப்போ திரும்ப பின்வாங்கி போயிடுறாங்க. ஸோ மெசேஜுடைய ஃபுல் இது வந்து தேவன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சமாதானம், ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒன்று உண்டு அப்படிங்கிற ஒரு வார்னிங். அப்போது இந்த காலத்துலேயும் வந்து எந்த ஒரு சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, தேவனுடைய மெசேஜை எடுத்து போகிறவங்க காலம் வந்து ரொம்ப கடைசி காலமாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்தே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கண்டென்ட் வந்து என்னென்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சு, அதுதான் மெசேஜ். அப்புறம் எடுத்து செல்றவங்களுடைய ஆட்டிடியூட் அது ஒன்று.
மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வார்னிங் கண்டிப்பாக இருக்கணும். வார்னிங் இல்லாமல் மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ட்ரூ ஃபெய்த்துக்குள்ளே வந்து ஜனங்கள் வர்றதுக்கு அது ஒரு கடினமான காரியம். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம மெசேஜை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு முடிக்கிறதில்ல சுவிசேஷன். நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நித்திய ஆக்கினைக்கு நீங்கள் பாத்திர அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறது சுவிசேஷம். அந்த தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து சுவிசேஷம் இல்லை. அந்த தைரியத்தில் போய் அந்த வார்னிங்கை சொல்லும் போது தான் எதிர்ப்பு. அவங்க வந்து அடிக்கப்படுவாங்க, உபத்திரத்துக்குள்ளே போவாங்க. அப்போ என் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் நிறைய சுவிசேஷகர்கள் சீஷர்கள் வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் போது அவங்க அந்த வார்னிங்க்கு போகாது இருக்கிறதுனால அவங்க ப்ராஸ்பர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தேவன் வந்து எப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு, இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உபத்திரவங்கள் சீஷர்களுக்கு உண்டு தேவனுடைய மெசேஜை எடுத்து செல்லும்போது. அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு பட்டணத்தில் வந்து பிரவேசிக்கிற போது அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பட்டணத்துக்கே தெரிகிற மாதிரி நீங்கள் சத்தமாக சொல்லணும். அப்போ அது எதை குறிக்கிறது? நம்ம ஏற்கனவே 9வது அதிகாரத்தில் பார்த்த மாதிரி சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது போல், அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்டது போல், எருசலேம்ல இருந்து வெளியில் போகிறவங்க, இல்லை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வெளியில் போகிறவங்க புறஜாதி பட்டணத்தை மிதித்தாங்க, அந்த இடத்துக்கெலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அதை கிராஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க தங்கள் காலில் உள்ள தூசியை வந்து துடைத்து, ஏன்னா நாங்கள் பரிசுத்த நகரத்துக்குள்ளே வரோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நகரத்துக்குள்ளே வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கால்களை தூசியெல்லாம் உதறி போடுறது வந்து வழக்கம். அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பட்டணம், அது யூதர்களுடைய பட்டணமாகவே இருந்தாலும் சரி, அந்த பட்டணம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, இல்லை தேவனுடைய இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை உங்களுக்கு விரோதமாக துடைத்து போடுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்படி சொல்லும்போது அது எவ்வளவாய் வந்து அந்த யூதர்களுக்கு ஒரு எரிச்சலை கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா புறஜாதிகளை அவங்க வந்து அவ்வளோ வஸ்ட்டாக வந்து அவங்க நினைத்து வைத்திருக்கிறாங்க. சும்மா சாதாரணமாக ஒரு வேலைக்கு போயிட்டு வரும்போதே அவங்க வந்து கால்களில் படிந்திருக்க தூசியை வந்து உதறி போட்டு நம்ம பரிசுத்த இதுக்குள்ளே வரோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அவங்க காரியங்களை செய்வாங்களான்னா, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து மேசியான்னு ஏற்றுக்கொண்டு வந்து சுவிசேஷத்தை சொல்லும் போது இப்படி ஒரு வார்னிங் கொடுக்கும்போது, அதுவும் ஆல்ரெடி அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும்போது ஏகப்பட்ட தாக்குதலுக்கே வந்து ஆள் ஆகலாம். ஆனால் அதுதான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக. அதாவது நம்ம வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கலாம், நம்ம ஒரு துன்மார்க்கன் இடத்துல வந்து போய் எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி துன்மார்க்கம் திருந்தலை அப்படின்னு சொன்னால் அது அவங்க மேலே பழி, நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னா அது நம்ம மேலே தேவன் பார்க்குற ஒரு குற்றமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்கேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதறி போட்டுட்டு ஜட்மெண்ட்டை உங்கள் மேலே நாங்கள் விட்டுட்டு போகிறோங்கிறது இல்லை, அந்த மெசேஜை வந்து நாங்கள் கன்வே பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அப்போ அந்த பட்டணத்தில் நின்று நீங்கள் ஜட்மெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு இதுதான் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பெரிய ரிஸ்க்குள்ளே தான் வந்து தேவன் அவர்களை அனுப்புகிறார் அப்படிங்கிறது இந்த சீஷர்களுக்கும் இப்போ புரிந்திருக்கும். ஸோ ஒரு தேவனுடைய பலன் இல்லாமல் இவங்களால வந்து ஃப்ரீயாக சும்மா எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி வில்லேஜ் மினிஸ்ட்ரி மாதிரி இது கிடையாது. இப்போ நம்ம ஊர்களெல்லாம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி அப்படின்னா உள்ள போய் 2 பாட்டை பாடி சுவிசேஷத்தை சொல்லிட்டோம், சந்தோஷமாக ஒரு ஸ்நாக் கொடுத்தோம் வந்தோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இதுதான் வந்து தேவனுடைய ஊழியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இங்கே வந்து நம்ம 12, 13வது வசனங்களில் சோதம் பார்க்குறோம். அடுத்து வந்து கொரசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீலோவிலும். அப்போ மொத்தம் 6 பட்டணங்கள் இதில் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒன்று வந்து சோதோம், இன்னொன்று தீரு, சீதோன், அதுக்கப்புறம் கொராசின், பெத்சாயிதா,
கப்பர்நகும், இவ்வளோ 3 இந்த 6ஐயும் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து என்னென்னா கொரசீனும் பெத்சாயிதா இந்த பட்டணங்கள்லாம் வந்து கப்பர்நகும் பக்கத்தில் இருக்குது. கப்பர்நகுமில் தான் வந்து இயேசு கிறிஸ்து தங்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டின் இருக்கிற பட்டணங்கள். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பட்டணங்கள்லாம் வந்து இல்லாமையே போயிடுச்சு, அழிந்தே போயிடுச்சு. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து தீரு சீதோன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி அப்படி. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இங்கே 3 பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பட்டணங்கள், 3 புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பட்டணங்கள் வந்து அவர் சொல்கிறார். ஒன்று வந்து சோதம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி, இல்லை பயங்கரமான சின் அப்படின்னு. அப்போ லா படி நியாயப்பிரமாணத்தின்படி ஹோமோசெக்சுவல் காரியங்கள்லாம் வந்து தேவனுக்கு விரோதமான அருவருப்புகள், தாறுமாறான காரியங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் லாவில். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கொலை செய்யப்படணும். ஏன்னா அதனால இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அருவருப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் பரிசுத்தமானவர், அதனால அவங்கெல்லாம் கொலை செய்யப்படணும். அப்போது சோதம் வந்து தேவனுடைய ஆக்கினைக்கு நேராக வந்து தீர்ப்பளிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சோதம் அப்படின்னாலே யாருக்குமே வந்து தெரியாமல் இருக்காது, யூதர்களுக்கும் சரி இப்போ நம்மளுக்கும் சரி. அப்போ சோதம் அப்படிங்கிறப்ப வந்து தேவனுக்கு விரோதமான அருவருப்பு செஞ்ச ஒரு தேசம். அப்போ அது வந்து அழிக்கப்பட்டது, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை அடைந்தது. அப்போ அந்த சோதம் பட்டணம். அடுத்து வந்து தீரு சீதோன். பழைய ஏற்பாட்டில் தீரு சீதோன் நம்ம வந்து தெரியும். தீரு வந்து யார் கூட வந்து கம்பேர் பண்ணுறாருன்னா பிசாசு கூட வந்து தேவன் கம்பேர் பண்ணுறத நம்ம எசேக்கியேலெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னால், சோதம் அப்படிங்கிறது வந்து பிசாசினுடைய கிரியைகளினால் நிறையப்பட்ட தேசம் போலவும், தீரும் சீதோனும் அந்த காலத்தில், அதாவது யூதர்கள் எருசலேமில் நம்ம இயேசு கிறிஸ்துவோட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பீரியடில் வந்து தீரு சீதோன் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு கண்ட்ரி. அதே மாதிரி ஓல்டு டெஸ்டமெண்ட்லேயும் பார்க்கும்போது தீரு சீதோன் அப்படிங்கிறது வந்து அழியும் போது எப்படி எல்லாரும் கலங்கி நின்னாங்க, அது ஒரு துறைமுக பட்டணம், கடல் துறை எல்லாம் வந்து எப்படி அதை அழிந்ததுனால அழுதாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பார்க்குறோம். அப்போ தீர்வையும் சீதோனையும் தேவன் அழித்தார்னு சொல்லும்போது அந்த சத்ருனால ஆட்கொள்ளப்பட்ட அதிகாரமுடைய அந்த ஒரு தேசங்களை வந்து தேவன் அழித்தார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட பட்டணம், அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலாம் அந்த நாளிலே, எந்த நாளில்? டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் நாளில் வந்து சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும். அதுவே அவ்வளோ சோதமுக்கு நடந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து சோதம் வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, தீர்வும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ரூஃபாக நிற்குது. எதுக்கு? காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கிலும் ஏசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னுங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறார். இப்போ கோரசின் பட்டணம், பெத்சாயிதா இதெல்லாம் எங்கே இருக்குன்னா கப்பர்நகும் பக்கத்தில் இருக்குது. அப்போ கப்பர்நகுமில் தான் ஏசு கிறிஸ்து வந்து ரொம்ப தங்கி இருக்கிறாரு. அதுதான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராருங்கிறப்போ அநேக அற்புதங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் நாசரேத்துலேருந்து கப்பர்நகும் போய் அப்புறம் அங்கே தான் அவர் வந்து செட்டில் ஆகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். செட்டில் ஆகிற இந்த சென்ஸ் அவருடைய மெயின் தங்குற இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போனாலும் அவர் கப்பர்நகுமுக்கு வராரு. கப்பர்நகும் சுற்றி இருக்கிற அந்த கொரசின், பெத்சா இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் வந்து பண்ணுறாரு. ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால அவர் வந்து அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகும். ஏன்? இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறதுனால அந்த பட்டணமே வந்து எல்லாருக்கும் தெரியுது, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும். ஏன்னா அங்கே அவ்வளோ மிராக்கிள்ஸ் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது. அப்போ நீ வந்து வானபரியந்தம் உயர்த்தப்பட்டு இருக்கிறதுனால நீ ஹெவனுக்கு போயிடலாம், இல்லை அங்கே இருக்கிற ஜனங்கள் நாங்கள் வந்து ஹெவனுக்கு போயிடுவோம், இயேசு கிறிஸ்து எங்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கலாம். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் வந்து இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கங்கிறத காமிக்கிறது தான். அப்போ இதிலேருந்து வந்து லூக்காவும் இந்த வார்த்தையை வந்து கோட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை நினைத்து கொள்ளலாம், லாலாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் அவங்க வந்து
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நேராக தான் நிற்பாங்க. எப்போனா அவங்க விசுவாசிக்கலாம். அதே போல் கப்பர்நகூமில் இயேசு கிறிஸ்து தங்கினார், அத்தனை மிராக்கிள்ஸ் வந்து அவர் செய்தார் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எங்களோட தேவன் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அது தப்பு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அற்புதங்கள் தாண்டி, அற்புதங்கள் அவரை உறுதிப்படுத்தினது, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதுங்கிறதுக்கு சாட்சி தான் அற்புதங்களை தவிர, அற்புதங்களை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டீங்கன்னா, அதாவது அந்த ராஜ்யத்தின் ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாதாள பரியந்தம் வந்து போவீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ வார்னிங் தான். இவ்வளோ நேரம் நம்ம இவ்வளோ மெசேஜ் கூட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, சமாதானம் உண்டாவதாக, உங்களுடைய வீட்டில் வந்து சமாதான பாத்திரம் இருந்தால் அந்த சமாதானம் உங்களுக்கு, அவ்வளோதான் மெசேஜ். ஆனால் வார்னிங் வந்து எப்படின்னா இவ்வளோ பெருசுக்கு வருது. நம்ம வசனங்களை பார்க்கும்போது எத்தனாவது வசனத்துலேருந்து வருது, 11வது வசனத்துலேருந்தே வந்து வார்னிங் தான் வருது, ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து. அப்போது சமாதானம்ங்கிறது வந்து விசுவாசிக்கிறப்போ உங்களுக்கு அழகாக கிடச்சிருது. ஆனால் அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது, பாவத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதுங்கிறது வந்து உங்கள் கையிலையும் இல்லை, அது தேவனுடைய கிருபை. அதனால் உங்களுடைய செவிகளை சாய்ப்பதற்கு நீங்கள் முதல்ல இடம் கொடுங்கங்கிறது தான் வந்து தேவன் வந்து சொல்கிறார். இப்போ சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். இன்னும் அந்த வார்னிங் முடியலை. அப்போது ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, செவி கொடுக்குறவங்க வந்து சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்குறவன் எனக்கு செவி கொடுக்குறான். அப்போ உங்களுக்கு செவி கொடுத்தா போதும், எல்லாமே வந்து வந்துடும். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம் எல்லாம். ஆனால் உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து அவர் சொல்கிறார். பிதாவை நீங்கள் வந்து அசட்டை பண்ணுகிறது அப்படிங்கிறது ஒரு லேசான காரியம் அல்ல அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க, போய் திரும்பி வந்து, ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இப்போ ஏற்கனவே நம்ம சீஷர்கள் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, சீஷர்களை அனுப்பும்போது தேவன் வந்து எப்படி அனுப்புகிறாரு அப்படின்னு சொன்னால், 9வது அதிகாரம் 1வது வசனத்தில், 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 70 பேரை வந்து அவர் நியமித்து அனுப்பும்போது, அவர் பிணியாளிகளை குணமாக்கும்படியாக வந்து உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறதை வந்து பார்க்குறோம். 9வது இதில் வந்து அவரிடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு சமைத்து வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பின இடத்துல இவங்க வந்து பிசாசுகளையும் துரத்துகிற ஒரு வல்லமை இவங்களுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கும் போது அவங்க சந்தோஷமாக வராங்க. ஏன்னா அந்த காலத்தில் பிசாசுகளை துரத்துகிறது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம ஏற்கனவே 9வது அதிகாரத்தில் பார்த்தது மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய செடி கொடிகள்லாம் எடுத்து அதுலேருந்து மருந்துகள் தயாரித்து, அது பெரிய ஒரு ப்ராசஸ். அப்படி வந்து அவங்க பண்ணி பிசாசுகளை துரத்துறதா அவங்க வந்து காரியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க யூதர்கள் மத்தியில். ஆனால் இவங்க வார்த்தையினால், ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ட்ஸ்னால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிசாசுகளை துரத்துக்கிறாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசாக வந்து தெரியுது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ரொம்ப பிசாசுகளின் போராட்டம் வந்து மனிதர்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி, அது எப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் தேவனாக இந்த உலகத்தில் வந்ததுனால பிசாசுகள் வந்து அப்படி அலைக்கழிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பிசாசுகளை துரத்துகிறதற்கு எங்களுக்கு வந்து ஒரு வல்லமை இருக்குதுன்னு அவங்க நினைக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எத்தனையோ காரியங்களை செஞ்சு பிசாசை துரத்த முடியாமல் அந்த ஜனங்கள் வந்து யூதர்கள் மத்தியில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க நேரத்தில் ஒரு வார்த்தையினால், தேவனுடைய நாமத்தினால வந்து பிசாசுகளை துரத்தும் போது அவைகளை எங்கள் கீழ்ப்படுகிறதுன்னு சந்தோஷப்படுறாங்க. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இப்போ சாத்தான் வந்து மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து நம்ம ஏற்கனவே அங்கிளோட மெசேஜ் கூட இந்த வாரத்தில் நம்ம கேட்ட மாதிரி, சாத்தான் வந்து ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய திட்டத்தை வந்து தகர்த்தெறியும்படியாக காரியங்களை செய்யும்போது அவன் தோற்கிறது எல்லாமே வந்து விழுகிற ஒரு காரியம்தான். அப்போ இந்த இடத்துல வந்து சாத்தான் விழுகிறதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிசாசனுடைய வல்லமை வந்து தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை அப்படிங்கிறத அவர் வந்து எடுத்து சொல்கிறார். அப்போ அவர்களே அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போன வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்னா அந்த நேரத்தில் ஏதோ நடக்கிறது அப்படிங்கிறது இல்லை, இவங்க பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வல்லமை வந்து
இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது தான் வந்து அவன் விழுந்து போன ஒரு நிலை. மின்னலை போலங்கிறப்போ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் இதில் அப்படி வர்றது தானே. அப்போது தேவனுடைய வார்த்தை வந்து அவ்வளோ அதிகாரம் உள்ளதாக இருப்பதனால ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் வந்து பிசாசுகள்லாம் அலறி ஓடுகிறதுனால மின்னலை போல விழுகிறதை கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இவங்க வந்து மெசேஜை எடுத்துகிட்டு போகிறாங்க, இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க, தேவனை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி இருங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பும்போது இவங்க சந்தோஷத்தோடு வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கும் வந்து பிசாசுகள் வந்து கீழ்ப்படுகிறது எப்படின்னா உங்களுடைய நாமத்தை சொல்லும்போது அப்படின்னு அவங்க எக்ஸைட் ஆகிறாங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு எது முக்கியம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் தேவன் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லா வல்லமையும் நான் கொடுக்குறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் அப்படின்னு சொல்லும்போது அது மெட்டஃபர்ஸ், பிசாசனுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு. அப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அப்படின்னா உங்களுக்கு வர்ற எல்லா எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொள்ளுகிறதற்கும் பலன், அதே மேலே அதை மேற்கொள்ளுகிறதற்குமான பலன், அந்த அதிகாரத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மறிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் உங்களை வந்து மேற்கொள்ளுகிறத போல வந்து தெரியலாம். சத்ரு வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வரும்போதெல்லாம் வந்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன காரியம் பிசாசை துரத்திட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக காரியங்கள் வரும்போது அவங்க உடைந்து போகலாம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு எல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்குறேன், உங்களை ஒன்றும் மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஆத்மா வந்து தேவனுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் அந்த இடத்துல சொல்கிறார். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. அப்போது ஏற்கனவே அவர் வந்து அதை தான் சொல்லிட்டு வர்றார் ஃபர்ஸ்ட்லேருந்தே. நம்மளும் நிறைய இடங்களில் பார்க்குறோம், சீஷர்களுக்கு எத்தனை காரியங்களே சொல்லிக்கிட்டே வந்தாலும் அவங்க அப்பப்போ வந்து தங்களுடைய மாம்ச இதில் தான் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துலையும் வந்து எல்லாமே அவர் சொல்லிட்டு வந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு. நம்மளுக்குமே அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா அதை ரொம்ப நம்ம எக்ஸைட் ஆகும். ஸோ அதை தேவன் வந்து சொல்கிறார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், ஏன்னா அதிகாரம் நான் கொடுக்குறேன், அதையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க தான், ஆனால் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலலாம் நம்ம பார்க்குறோம் நாமங்கள். தேவன் வந்து ஒரு புத்தகத்தில் தன்னுடைய நாமத்தை எழுதுகிறார், மோசே சொல்கிறார் கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பிலீஃப் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா அந்த காலங்களில் ராஜாக்கள் வந்து அந்த சென்செக்ஸ் எடுக்கும்போது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்லேருந்து அவங்க நேம் எடுக்கப்படுகிறது. அதே போல் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து நேம்ஸ் வந்து எடுக்கப்படுகிறது. அப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்குது நேம் அப்படின்னு சொன்னால் அது லிட்ரலாக அவர் எழுதுறாரா அப்படிங்கிறது இல்லை, அது எப்படின்னா அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு பங்கு உண்டு அப்படின்னு. அப்போ உங்களுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெஜிஸ்டரில் வந்து உங்கள் நேம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. இப்போ உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கிறத அறிந்து சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு வந்து நித்திய ஆக்கினை கிடையாதுன்னு சந்தோஷப்படுங்க. உங்களுடைய ஜீவன் வந்து தேவனுடைய கரத்தில் இருக்குன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்களை ஒருவரும் சேதப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள் என்று சந்தோஷப்படுங்க. இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்துடுது. அப்போது தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உயிருள்ளவர்கள் வந்து புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பாங்க, மருத்துவர்கள் எடுத்து அழைக்கப்பட்டுருவாங்க அந்த லிஸ்ட்லேருந்து. ஸோ அப்படி ஒரு காரியம்னு சொல்லும்போது நீங்கள் வந்து என்றும் உயிரோடு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் வந்து அவர் சொல்கிறார். அதனால நீங்கள் சந்தோஷப்படுங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருக்கிறது. அப்போது அவங்க எக்ஸைட் ஆனாங்க. இப்போ தேவன் ஒரு வேதத்தில் வந்து காஸ்பலில் இந்த ஒரு இடத்துல தான் அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹோலி ஸ்பிரிட்னால பரிசுத்த ஆவியானவர்னால வந்து அவர் களி கூறுகிறது வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. அப்போது பிதா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் வந்து தன்னுடைய தகப்பன் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாரும் வந்து பார்க்குறது போல் அவர் வந்து கூப்பிடுறாரு. அப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. அந்த காலத்தில் இருந்த ஸ்காலர்ஸ், ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் இப்படிலாம் இருந்தாங்கள்ல. ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் மறைத்து, அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது.
ஆனால் அவங்களெல்லாம் வந்து மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது சீஷர்கள் இவங்கெல்லாம் வந்து பாலகர்கள். இப்போ ஏற்கனவே நம்ம லூக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த 12 வயதில் போய் தேவாலயத்தில் வினாவினார்னு சொல்லும் போதே ஒரு சிலதை பார்த்தோம். அதாவது 5 வயதுலேருந்து 10 வயது வரைக்கும் பெத்சஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டடி, அதாவது ஹவுஸ் ஆஃப் த புக் அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கிற மாதிரி அவங்க யூதர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னா 5 வயதுலேருந்து 10 வயது வரைக்கும் அவங்களோட டெக்ஸ்ட் புக்கே வந்து தோரா, அதாவது 5 ஆகமங்கள். ஸோ அவங்களுடைய இப்போ நம்ம வந்து ப்ரைமரி, அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி இந்த மாதிரிலாம் நம்ம போகிறோம்ல நம்மளுடைய ஸ்கூல் சிஸ்டம். அதேமாதிரி அவங்களுடைய ஸ்கூல் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து எப்படின்னா பெத்சஃபார் அப்படிங்கிறது அவங்க வந்து ரிலீஜியஸ் காரியங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களுடைய படிப்புலையும். அப்போ பெத்சஃபார் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 5லேருந்து 10 வயது பிள்ளைங்களுடைய டெக்ஸ்ட் புக் வந்து டோரா. அந்த டோராவில் இருந்து அதில் தான் லாஸ் எல்லாம் வந்து இருக்குது. அப்போ அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அப்படிங்கிறத தான் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது பேர் வந்து த ஹவுஸ் ஆஃப் த புக் அப்படின்னு. எல்லா பசங்களும் வந்து அதில் படிக்கிறாங்க, ஒரு சில பெண்களும் வந்து அதில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டெக்ஸ்ட் புக் டோரா அப்படின்னு பார்க்குறோம். 10 வயதில் வந்து அந்த 5 ஆகமங்களையும் அநேக பசங்க வந்து மெமரைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்போ அந்த 10 வயதுக்குள்ளே வந்து அந்த 5லேருந்து 10 வயதுக்குள்ளே அவங்க கற்றுக்கொள்ளுகிறது என்ன அப்படின்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம் முழுவதையும், அதே போல் ஆதியாகமத்திலேருந்து உபாகமம் வரைக்கும் அவங்க வந்து மெமரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெத் தல்மூத் அப்படிங்கிற லேர்னிங், ஹவுஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லி அது வந்து 10லேருந்து 14 வயது வரைக்கும். 10லேருந்து 14 வரைக்கும் வந்து இந்த பெத் தல்மூதுங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 5லேருந்து 10 வயதில் வந்து அவங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான் வந்து கற்றுக்குவாங்க. நிறைய பசங்க வந்து மெமரைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்க வந்து பெத் தல்மூதுக்கு வராங்க. இப்போ இந்த பெத் தல்மூதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க படிக்கிறாங்க. தீர்க்க தரிசன புத்தகங்கள், மற்ற பொயட்டிக் புக்ஸு இதெல்லாம் வந்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ இதில் படிக்கும்போது தான் அவங்க எப்படி வராங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் படிக்கும்போது டிபேட் பண்ணி கொஸ்டின் கேட்டு இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குங்கிறத மாறி மாறி கேள்வி கேட்டு படிக்கிறாங்க. அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்துவும் வந்து அங்கே போய் ரபிமார் கூட உட்காந்து கேள்வி கேட்டு அவரும் பதில் சொல்லுகிறவராக இருந்து காணப்பட்டார். அது நம்மளுக்கு வந்து அது 12 வயசில் அவர் போனாரா அப்படின்னு இருக்கும். ஆனால் யூதர்களுக்குள்ள அது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ். ஸோ 10லேருந்து 14 வயசு வரைக்கும் வந்து த ஹவுஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பெத் தல்மூத் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஹவுஸ் ஆஃப் ஸ்டடி. ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஆஃப் புக் பார்த்தோம், அடுத்து ஹவுஸ் ஆஃப் லேர்னிங், அடுத்து வந்து ஹவுஸ் ஆஃப் ஸ்டடிங்கிறது வந்து பெத் மிட்ராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப எலைட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நல்ல 14 வயது வரைக்கும் வந்து நல்லா படித்து அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணணும். நம்ம வந்து பேரண்ட்ஸோ உடைய ஒரு இதோட கொஞ்சம் பண வசதியோட ரபி ஆகணும் அப்படின்னு, இல்லை நல்ல ரபிமார் கீழே படிக்கணும். இப்போ கமாலியல் கீழே படித்தது வந்து அவ்வளோ பெருசாக சொல்கிறாங்களே அந்த மாதிரி வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்டடிக்குள்ளே வந்து வராங்க. அப்போ இந்த இதை முடித்ததுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து வயது வரம்பு இல்லை, 14 வயதுக்கு மேலே படிக்கணும். ஆனால் அந்த பெத் தல்மூத் படித்து முடிச்சுட்டு இங்கே வராங்க. ஸோ இப்படி படித்து முடிக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து யூதர்கள் மத்தியில் சீஷர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கொடுக்கப்படுகிறது. ரபி வந்து போதகர், சீஷர் அப்படிங்கிறத பேர் வந்து தல்மித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீஷர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து எப்போ வருதுன்னா இந்த டிகிரி மாதிரி, இப்போ நம்மளுக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்லாம் இருக்க மாதிரி இவங்களுக்கு இந்த டிகிரி முடித்தா தான், அதாவது இந்த பெத் மிட்ராஷ் முடித்தா அவங்க வந்து ஞானவான்கள், இல்லை இதில் கொடுக்கப்பட்டிருக்க மாதிரி ஞானிகள், கல்விமான்கள். அப்போ பாலகர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பெத்சஃபார், பெத் தல்மூத் முடித்தவங்க வந்து பாலகர். ஞானிகள் அண்ட் கல்விமான்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெத் மிட்ராஷ் வந்து முடித்தவங்க. இப்போ நம்ம வந்து பவுலில் வந்து இந்த பெத் மிட்ராஷ் முடித்தவர். ஸோ அவர் வந்து கமாலியல் கீழே படித்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கல்விமான், அவர் ஞானவான். ஆனால் பேதுருவை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்போஸ்தலரில் கூட பார்க்கலாம். பேதுருவெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சோடனே இவங்க படிக்காதவங்க எப்படி இவ்வளோ இதாக இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்ச ரீசன்னா இவங்க படிக்காதவங்க கிடையாது, இவங்க வந்து அந்த டிகிரி பெத் மிட்ராஷ்க்கு வராதவங்க, ஆனால் பெத் தல்மூத் முடித்தவங்க. ஸோ பெத் தல்மூத்லேயே நம்மளுக்கு வந்து தெரியுது ஹோல் பழைய ஏற்பாடு முழுவதும் அவங்க வந்து முடிச்சிருக்கிறவங்க. ஸோ அவங்க படிக்காதவங்க கிடையாது, நல்ல வேதத்தை அறிந்தவர்கள். அவங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையினால் ஃபிஷர்மேன் ஆகிறாங்க, கார்பெண்டர்ஸ் ஆகிறாங்க, அவங்க குடும்பங்கள் என்னென்ன தொழில்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதில் அப்படி போயிடுறாங்க.
பண வசதி படைத்தவங்களும் கொஞ்சம் இல்லை நம்ம படிக்கலாம் அப்படின்னு வாஞ்சிக்கிறவங்களும் வந்து பெத் மிட்ராஷ்க்கு வந்து போகிறாங்க. ஸோ கல்விமான்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வந்து அதை தான் குறிப்பிடுறாரு. பாலகருக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த டிகிரிக்கு போக வேண்டியவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து படிக்க முடியாமன்னா அந்த அளவுக்கு அந்த டிசைப்பிள் அப்படிங்கிற ஒரு டிகிரியை பெற முடியாமல் இருந்தவங்க இப்போ இயேசு கிறிஸ்துவனால டிகிரியை பெற்றிருக்கிறாங்க. அதாவது தேவனுடைய சீஷர்களாய் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மிட்ராஷ் அப்படிங்கிறது வந்து என்ன, தல்முத் மிட்ராஷ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். தல்முதுங்கிறது வந்து லா எல்லாம் படிக்கிறது அப்படின்னாலும் அந்த காலத்தில் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரபிமார் சொல்ல சொல்ல அப்படியே அதை கேட்டு மனப்பாடம் பண்ணுறது, ரிட்டன் இதில் கிடையாது. ஸோ ஓரல் லா வந்து ட்ரெடிஷனாக இருந்தது அந்த காலத்தில். ஸோ இயேசு கிறிஸ்தெல்லாம் வந்து மறித்து அவர் உயிர்த்தெழுந்து 200-500வது ஏடியில் தான் வந்து மிட்ராஷ் தல்முத்லாம் எழுதப்பட்டதாக வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ரபிமார் சொல்கிறத கேட்டு தான் வந்து அவங்க மனப்பாடம் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்தது வந்து 200-500வது ஏடியில் தான் வந்தது. ஸோ அது வரைக்கும் அவங்க அவ்வளோ தூரம் கற்றுருப்பாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து யூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், அதை வந்து மிட்ராஷில் வரும்போது எப்படின்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு. தல்முத்தில் ஹோல் பழைய படம் முடிச்சிடுறாங்க, மெமரைஸ் பண்ணிடுறாங்க, எழுதிடுறாங்க, என்னென்ன இருக்குதுன்னு கற்றுக்கொள்ளுகிறாங்க. எப்படி அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து அந்த பெத் மிட்ராஷ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் பவுலுடைய நிருபங்களில் அவர் நிறைய காரியங்களை வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் கூட ரிலேட் பண்ணி வந்து அவர் அங்கங்கேருந்து ஒரே நிருபத்தில் எங்கெங்கிறதெல்லாமோ வந்து வசனங்களை எடுத்து அவர் ரிலேட் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது ப்ராக்டிக்கலாக லாவை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, தீர்க்க தரிசன புத்தகங்களில் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா அதை எப்படி நம்ம வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறது, எந்தெந்த அடையாளங்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த பீரியடில் மேசியா வந்திருக்காருன்னு புரிந்து கொள்கிறது, இதெல்லாம் வந்து அந்த லாஸ்ட் ஹவுஸ் ஆஃப் ஸ்டடி அதில் தான் வந்து அவங்க கற்று முடிக்கிறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பாலருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆம்பிதாவே, இப்படி செய்கிறது உங்களுடைய திருவிழத்திற்கு பிரியமாக இருக்கிறது. ஸோ எவ்வளோ படித்தவங்களாக இருக்கட்டும் அவங்க புரிந்து கொள்ளலை. தேவனுடைய கிருபையினால தான் தேவனுடைய வார்த்தை வந்து சீஷர்கள்ங்கிற அந்தஸ்தையை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. அந்த படித்து முடித்து டிகிரி எடுத்து சீஷர்கள் அப்படின்னு ஆகிறாங்க. குரு ரவி சீஷர்கள் வந்து படிக்க முடிக்கிறார்கள். ஆனால் இங்கே தேவனுடைய கிருபையினால் அவருடைய வசனத்தை கேட்டு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்போது அப்படி செய்கிறது தான் தேவனுடைய இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்திற்கு பிரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் தேவனுடைய திட்டம். எவ்வளோ படித்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம எத்தனையோ வேத வார்த்தைகளை வந்து கற்றுக்கொள்ளலாம், பிரசங்கங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது விசுவாசத்துக்குள்ளே எல்லாரும் வரலாம், ஏற்றுக்கொள்ளலாம், விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்ளலாம். ஆனால் தேவனை கரெக்டாக அறிந்திருந்தால் தான் நம்ம விசுவாசிக்கிறோமாங்கிறதே நம்மளுக்கு தெரியும். தேவன் முன்பாக கடைசியில் போய் நிற்கும் போது அவர் வந்து நான் உங்களை அறியேன்னு சொல்லும்போது நம்ம இப்படி தானே படிச்சிருந்தோம், இப்படி தானே நம்ம இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பதில் சொல்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முழுவதுமாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவருடைய கிருபையினால தான் அந்த வசனங்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அவர் சித்தம் இருந்தால் அவர் வந்து பரிசுத்த ஆவியான மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா அப்படி செய்வது தான் அவருக்கு பிரியமாக இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான், குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான். ஸோ இதே தான் நான் வந்து சொன்னேன் 21வது வசனத்தினுடைய அந்த ஒரு